வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எக்ஸ்பேட்ரியேட் தமிழன். வாருங்கள் சேர்ந்து சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது கனவா ஃப்ரை. கனவா மசாலான்னு சொல்லலாம், ஃப்ரைன்னு சொல்லலாம். ஓகே, வாங்க சேர்ந்து சமைக்கலாம். கனவா 700 கிராம் எடுத்துருக்கோம். கனவாவை கவனமாக க்ளீன் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். கனவாவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கனவாவை எடுக்கிறோம். அந்த கனவா தலைப்பாகத்தை தனியாக எடுக்கணும். தலைப்பாகத்தை தனியாக எடுக்கும்போது அந்த கொழுப்போடு சேர்த்து எடுத்துடுறோம். இல்லைன்னா அந்த கொழுப்பை தனியாக கைவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடும். தலைப்பாகத்தை தனியாக வச்சுப்போம். இப்போ கனவாவில் ஒரு நடுவில் வந்து ஒரு முள் போல் ஒரு முள் இருக்கும், அதை நம்ம எடுக்கிறோம். இப்போ வேறு கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை தனியாக இப்போ நம்ம எடுத்தோம், அது உடஞ்சிருச்சு. பாதி உள்ளுக்குள்ளே இருக்குது. கையை விட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து அந்த தோலை உரிச்சு எடுத்துக்கிறோம். வெங்காயத்தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறோம். உரிச்செடுத்தால் நல்லா வெள்ளை கலரில் நொங்கு சோள மாதிரி வந்துடுங்க. இதான் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். தோல் வந்து கசப்புத்தன்மை கொடுக்கும், நர இருக்கும். அதனால் தோலை நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்துங்க. தலையை க்ளீன் பண்ணுவோம். தலையை வந்து இப்போ தனியாக பிச்சு எடுத்துக்கிறோம். பிச்சு எடுத்த தலையில் அடிப்பாகத்தில் அந்த கொழுப்போடு சேர்த்து இந்த நஞ்சு இருக்கும், இதை நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இது வந்து கருப்பு இங்கு போல் இருக்குங்க, தனியாக எடுத்துக்கிறோம். இது எதுக்குன்னா கனவா வந்து கடலில் மற்ற உயிரினங்கள்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு? இதை அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கலர் மாற்றிட்டு அப்படியே தப்பிச்சு போயிட்டே இருக்கும் நம்ம கனவா. அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த கூந்தல் மாதிரி இருக்குல்ல, அந்த கூந்தலை ஒதுக்கி விட்டிங்கன்னா நடுவில் கண் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த கண்ணை வந்து அப்படியே பிதுக்கினிங்கன்னா வந்துடும். அதையும் பிதுக்கி எடுத்துப்போம். இதெல்லாம் தேவையில்லாதுங்க. பிதுக்கி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, பிதுக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து அதையும் நல்லா அலசி எடுத்துப்போம். நல்லா சுத்தம் பண்ணி அதில் உள்ள தோலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் நம்ம. இதுதான் கனவா க்ளீன் பண்ணுறது. இதை மாதிரி நல்லபடியாக கனவாவை க்ளீன். ஓகே, நம்ம இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இது உள்ளார அந்த ஒரு மாதிரி கொழுப்பாக ஒரு மாதிரி ஒரு கொழுப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் நம்ம கையால் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா, இப்போ தலையெல்லாம் ஃபுல்லாக அந்த ஸ்கின்னெல்லாம் உருவி எடுத்துட்டேன். இனிமேல் நம்ம உப்பு போட்டும் மஞ்சள் போட்டும் லைட்டாக ஒரு அலசலசனம்னா அந்த அளவுக்கும் கிளியர் ஆகிடும். நம்ம இப்போ உப்பு போட்டு மஞ்சள் போட்டு ஒரு அலசலசம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். ஓகே, அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சாச்சு. அடுப்பு இப்போ நம்ம சமைக்கலாம் வாங்க. பாத்திரம் காஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம எண்ணெயை ஊற்றலாம். ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்காப்புல வேல்முருகன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணும்னா அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். சின்னது பெருசு ஜீரகம் தானே. சின்னதாக இருந்தானே பெருசாக இருந்தானே. நற்ஜீரகம்னு ஒன்று இருக்கான், ஜீரகம்னு ஒன்று இருக்கான். சரி, பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிட்டோம். ஜீரகம் ஃப்ரை ஆகிடுச்சு. பெருஞ்சீரகம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஐயா பெருஞ்சீரகம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி போதில் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும். 2 பெரிய வெங்காயம் போட்டு வதங்கிட்டு இருக்கு. 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 3 பச்சை மிளகாய் நடுவில் அரிஞ்சு போட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கூடவே கேப்சிகன், பெரிய கேப்சிகனில் பாதி கேப்சிகனை இதில் கட் பண்ணி போட்டிருக்கோம். பாதி கேப்சிகனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைச்சிருக்கோம், ஏன்னா கிரேவி ஆகிறதுக்காக. சிறிதளவு பெருங்காய தூள் சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் கேப்சிகம் மிக்ஸ் ஆகி அரைச்சிருக்காப்புல. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு அளவு ஒரு பெரிய பூண்டு. இஞ்சி வந்து அந்த பூண்டுக்கு ஈக்குவலான இஞ்சி சேர்த்துருக்கோம். நம்ம இங்கே வாங்குகிற இஞ்சி வந்து கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாக இருக்கும், அதனால் அந்த பூண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறோம். நம்ம ஊரில் உள்ள இஞ்சி அளவுக்கு நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நல்ல கனவா ஃப்ரை செய்யலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லபடியாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு தக்காளி சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவாவை சேர்த்துக்கிறோம். கனவா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கனவாவை சேர்த்துக்கிட்டாச்சு. செய்ய மாட்டாங்க, ஏன்னா எப்படி செய்கிறதுன்னு தெரியாது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த வீடியோவை பார்த்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. அம்மாவுக்கு செய்யறதுக்கான பசங்களாக நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்து அம்மாவை செய்ய சொல்லுங்கள். ஏன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கு இல்லையா, அதனால். நம்ம சின்ன பிள்ளை இந்த ஆட்டு வத்தல் சாப்பிடுவோம்ல, ரோலாக கடலை வாங்கி, அதே மாதிரி இருக்குல்ல,
இறால் சாப்பிட்றீங்களா, இறால் மாதிரியே தாங்க இருக்கும் இந்த கனவாவும். சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இறால் மாதிரியே தான் இருக்கும். அதுவும் அந்த தலைபாகம் இருக்குல்ல, அது அப்படியே முழுசாக அப்படி கடி சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது கண்டிப்பாக எல்லோரும் சமைச்சு நம்ம வீடியோவை பார்த்துட்டு கனவை வாங்கி சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். போட்டு ஒரு வதங்கிருச்சு. இப்போ வந்து பெரிய ஸ்பூன் அளவு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் குழம்புக்காக அரைச்சி வைப்போம்ல அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதில் மஞ்சள், மிளகாய், வீட்டில் மிளகாத்தூள் ரெடி பண்ண மிளகாத்தூள், மஞ்சள், மிளகாய், மல்லி எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இது நம்ம வந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துக்காப்புல. 2.5 ஸ்பூனு. நீங்கள் 2.5 ஸ்பூன் போட்டிங்க வேல்முருகன். அரை ஸ்பூன் அது சரிங்க. அந்த ஸ்பூன் அரை ஸ்பூன், அதனால் 2.5 ஸ்பூன் போட்டுங்க. நாங்கள் வீடியோவில் காட்டின கரண்டிலேருந்து 3 கரண்டி போட்டுருவோங்க. சரிங்களா? அந்த அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த உப்போட அளவை பார்த்துக்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு, நமக்கு இப்போ ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி வச்சிங்கன்னா போதும். அதுவே தண்ணி விட்டு அப்படியே வந்து செட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும், ரைஸுக்கு போட்டுக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இது வந்து சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க. மூடி வச்சாச்சு. இப்போ நீ ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க போய் ரெஸ்ட் எடுப்போம். தண்ணியே ஊற்றலாங்க. அந்த மூடி வச்சுருந்தோம்ல, அந்த கனவாலேருந்து தண்ணி விட்டுருக்கு. நல்லா கிரேவியாக இருக்கு. வந்து உங்களுக்கு வந்து தண்ணி இந்த அளவுக்கு போகுதுன்னா அப்படியே நீங்கள் மூடி வச்சு அப்படியே ஒரு வேக விட்டுறலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ணும். தேவையான அளவு நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றியாச்சு. பரட்டி விட்டு அப்படியே வேக போட வேண்டியதானா? ஆமாங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. அடி பிடிக்கலைங்க. கரெக்டாக அந்த அடி பிடிக்கிற சூழ்நிலை வந்து எடுத்துட்டோம். நீங்கள் அடி பிடிக்காமல் பார்த்தீங்க. இடையில ஒரு வாட்டி 2 வாட்டி திறந்து பார்த்தீங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து கனவை வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிப்போம். நம்ம ஏற்கனவே மூடி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 நிமிஷம் கழித்து இப்போ வந்து திறந்துருக்கோம். இடம் 2 வாட்டி திறந்து கலரி விட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மேலே வந்து கரம் மசாலா இப்போ தூவிக்கிறோம். லைட்டாக கரம் மசாலா தூவியாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை மேலே தூவி விட்டாச்சு. ஒரு பெரட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ ஒரு பெரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சாப்பிடலாம். நம்ம குக் பண்ணிய கனவா ஃபிஷ் தான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி நமக்கு லீவ் ஹாலிடேஸ், இன்றைக்கி ஈது ஹாலிடேஸு. அதனால் இன்றைக்கி ஒரு அடிப்பொலியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து நம்ம நண்பர் வந்து சேமியா உப்புமா பண்ணியிருக்காரு. சேமியா உப்புமாவுக்கு இவ்வளோ டெக்கரேஷனாக வீடியோவில் காணும்போது வேறு என்னமோ தெரியும். சேமியா உப்புமாவுக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பாருங்கள். நடுவில் ஒரு புதினாலும் முளைச்சி வேறு இருக்குங்க. ஐயா அப்பா. கனவா இது வந்து சவுதியில் வந்து பிரதான உணவு. குப்பூஸ் எல்லாரையும் சாப்பிடக்கூடியது, எல்லாராலையும் வாங்கக்கூடியது. அப்புறம் வெஜிடபிள் சேலட்டு. இதில் வந்து கொக்கும்பரு, வெள்ளரிக்காய், கேரட்டு, ஆப்பிள், கொத்தமல்லி, கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மைனஸு, அப்புறம் ஒரு ஜாமு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நமக்கு அடிப்படையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இந்த கனவா எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கனவா எப்படி இருக்குன்னு சொல்லு. எக்ஸ்பர்ட்
കഴിക്കുന്നത് പൊളി സാധനം. அஜய் கனவா எங்கே இருக்கு? அக்ஷய் சாரி. ஓ இது குபூஸு கனவா வந்து ஒரு கனவா மசாலா மட்டும் எடுக்காமல் ஒரு கனவாவோட இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கனவா எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம சாப்பிடுவோம். அடிப்படை டேஸ்ட்டாக கனவாவோட ருசி அப்படியே இருக்கும். கனவாவோட டேஸ்ட் மட்டும் அப்படியே தனியாக தெரியுது. சூப்பராக